ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவியை பட்ட பகலில் இளைஞர் கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன். மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வரும் இவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் அங்குள்ள பெண்கள் அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அதே பகுதியை சேர்ந்த 21 வயசான முனியராஜ் என்பவர் கடந்த சில நாட்களாகவே தன்னை காதலிக்குமாறு கூறி மாணவியை வற்புறுத்திட்டு வந்திருக்காரு. மாணவி தினமும் பள்ளிக்கு போற வழிக்கு வந்து அவரை பின்தொடர்ந்து வந்து பயமுறுத்தவும் செஞ்சிருக்காரு. என்ன ஒழுங்கா காதலிச்சிரு, இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி தினமும் மாணவியை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல முனியராஜோட தொல்லையை தாங்கிக்க முடியாத மாணவி இது தொடர்பா தன்னோட அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. இதனால கோவமான மாணவியோட அப்பா மாரியப்பன் முனியராஜோட வீட்டுக்கே போய் அவரை கண்டிச்சிருக்காரு. இனிமே என் பொண்ணு பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க கூடாது, அதையும் தாண்டி தொந்தரவு பண்ணா போலீஸ் கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. ஆனா இதை எதையும் கண்டுக்காத முனியராஜ் தொடர்ந்து மாணவியை பின்தொடர்ந்து வந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை மாணவியை நெருங்கி வந்து முனியராஜ் தொந்தரவு பண்ணதை பார்த்த அந்த பகுதி மக்கள், யார் நீ, எதுக்கு இந்த பொண்ணு தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்க உடனே அங்க இருந்து முனியராஜ் தப்பிச்சு போயிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்களும் மாணவி கொலையானதுக்கு அப்புறம் தான் வெளியாகிருக்கு. 12ஆம் வகுப்பு மாணவிக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு வந்த முனியராஜ் சம்பவத்தன்னைக்கு கத்திய மறைச்சு எடுத்துட்டு வந்து மறுபடியும் லவ் டார்ச்சர் கொடுத்திருக்காரு. வழக்கம் போல மாணவி பள்ளிக்கு போக அவரை பின்தொடர்ந்து வந்த முனியராஜ், முடிவா என்னதான் சொல்ற, என் லவ் பண்றியா இல்லையான்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாதுன்னு மாணவி சொல்ல உடனே மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த முனியராஜ் மாணவியோட கழுத்துல சரமாரியா குத்திருக்காரு. இதுல ரத்தம் அதிகப்படியா வெளியேறி மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. உடனே முனியராஜ் அங்கிருந்து தப்பிச்சு ஓட அக்கம் பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதோடு காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்ல உறவினர்கள் எல்லாம் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை மாணவியை பின்தொடர்ந்து போனதா வெளியான போட்டோவை வைத்து குற்றவாளி அடையாளம் கண்ட போலீஸ் முனியராஜ் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரை மாணவியோட உடலை வாங்க மாட்டோம்னு உறவினர்கள் போராட்டம் நடத்த அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. பள்ளிக்கு போன மாணவியை காதல் பண்ண சொல்லி வற்புறுத்திய இளைஞர் பட்ட பகல்ல அவரை கத்தியால குத்தி கொடூரமா கொலை பண்ண சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.